ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்மிட்டனில் நான் எப்படி ஃப்ரீ சாம்பிள்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நான் எப்படி வாங்கினேன்ற எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்மிட்டன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நமக்கு ஃப்ரீ ட்ரையல்ஸ் அவைலபிளாக இருக்கும். அது எப்படி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு அது வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. ஆக்சுவலி நான் இதை ஜூலை 30th நான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு இது ஆகஸ்ட் 1 கையில் கிடச்சிருச்சு. ஆக்சுவலி ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஷிப்பிங்க்கு மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங்க்கு 125 ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு நினைக்கிறேன், அது 23. ஸோ டோட்டலாக 148 மட்டும்தான் நான் பே பண்ணேன் இந்த டோட்டல் ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ இங்கே காட்டுறேன் பாருங்கள், 148 மட்டும்தான் நான் பே பண்ணியிருக்கேன். வேறு எந்த அமௌண்ட்டும் இல்லை. இந்த 148க்கு 6 ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அவ்வளோ ஒர்த் கைஸ். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் 3 ட்ரையல்ஸ் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. எப்படிங்கிறத நான் எப்படி 6 ப்ராடக்ட்ஸ் வாங்கினேங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கேட்டிங்கன்னா. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். நான் லைவாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணணுன்றதுக்காகவே இவ்வளோ நாள் வச்சுருந்தேன். நான் ஆக்சுவலி ட்ரைபாட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் எனக்கு ட்ரைபாட் கிடச்சிது. ஸோ நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சேஃபாக இருந்தது. உள்ளே பாக்ஸ்க்குள்ளே இன்னொரு பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே பபிள் ரேப்லாம் பண்ணி ரொம்ப சேஃபாக வச்சுருந்தாங்க. ஓப்பன் பண்ணால் நமக்கு ஸ்மிட்டனோட ப்ராடக்ட்ஸ் இப்படி தான் வரும். அதோட குவர்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஃபார் தோஸ் ஹூ நெவர் ஸ்டாப் எக்ஸ்ப்ளோரிங். ஓகே, 100% ஜென்யூன் பிராண்ட்ஸ். ஓகே, நிஜமாக சொல்லலாம் 100% ஜென்யூன் பிராண்ட்ஸ்னு. இவ்வளோ நல்லா இருந்தது. இதுக்குள்ளே 6 ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. மொத்தமாக இதுக்குள்ளேயே எனக்கு வந்துருந்தது. நல்லா கனமாகவே இருந்துச்சு 6 ப்ராடக்ட்ஸும் சேர்ந்து. நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன் எப்படி வந்திருக்கு சாம்பிள்ஸ்ன்னு பார்க்குறக்கு. இப்படி தான் கைஸ் எனக்கு பபிள் ரேப்பில் வந்துருந்துச்சு கவர் பண்ணி. அது நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா பிரித்து காட்டுறேன். ஆக்சுவலி சாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சாம்பிள்ஸ் ப்ராடக்ட்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்குற சாம்பிள்ஸில் நம்ம எது வேணால் பிக் பண்ணிக்கலாம். 3 ப்ராடக்ட்ஸ் பிக் பண்ணிக்கலாம் சாம்பிள்ஸ்க்கு. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காண்டாக்ட் லென்சஸ் கூட இருக்குது அதில். பட் 1 டே மட்டும் தான் நம்ம அது யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் அது வாங்கலை. அதனால் நான் மேக்ஸிமம் என்னென்ன சன்ஸ்க்ரீன் இருக்கோ அதை மட்டும் தான் நான் நிறைய ப்ரிஃபர் பண்ணேன். இருந்த சன்ஸ்க்ரீன் எஸ்பிஎஃப் எல்லாத்தையுமே நான் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டேன் என்னோடய கார்ட்டில். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ. இது பார்த்திங்கன்னா அசஃப்ரானோட ஆர்கானிக்ஸ் SPF 50 ப்ளஸ் சன்ஸ்க்ரீன். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ப்ராடக்ட்டும் சன்ஸ்க்ரீன் தான். இது SPF 30 ப்ளஸ், அதே ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் அசஃப்ரானோடது. இது நமக்கு 5 கிராம் ப்ராடக்ட் 2 பேக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா லாக்சிடேன். எஸ், இது 1 ml. இது ஆக்சுவலி சீரம். இது நம்ம ப்ராடக்ட் ஃபுல் சைஸ் ப்ராடக்ட் வாங்கணுன்னா நம்ம ஒரு 3000 இல்லை 4000 ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ப்ராடக்ட் 30 ml தான் நினைக்கிறேன். நான் அதனால் இதை சாம்பிளில் இருந்ததுனால ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இதை வாங்கினேன். அண்ட் டவ் பார் ஒன்று வாங்கினேன். நிறைய சாம்பிள்ஸ் இருந்துச்சு. ஓகே, எனக்கு இது வாங்கலான்னு தோணுச்சு. மற்ற சாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது இது ஒர்த்தாக தெரிஞ்சது. ஸோ இதை நான் பிக் பண்ணிக்கிட்டேன். 50 கிராம் டவ் பார். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நான் சோல்ஃப்ளவர் பிராண்ட்லேருந்து சாண்டல்வுட் சோப் ஒன்று வாங்கினேன். இதுவும் ஒரு சோப் பார் தான். ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஸ்மெல்லே தெரிஞ்சிச்சு இது ஹேண்ட்மேட்னு. 100% ஹேண்ட்மேட் தான் இதெல்லாமே. ஐ மீன் இந்த சோப்பு சோல்ஃப்ளவர்லேருந்து. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்கன்றதை கூட அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு, பேக் பண்ணியிருந்த விதமே. ஸோ நான் இந்த 6 ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான்
ஸ்மிட்டன் சாம்பிள்ஸில் வாங்கியிருந்தேன். இதெல்லாமே எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. ஷிப்பிங்க்கு மட்டும்தான் நான் பே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஸி ஃபர்ம்லேருந்து ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் தான் இது. SPF 30. இது பார்த்திங்கன்னா 25 ml. சாரி, சரியாக ஃபோக்கஸ் ஆகலை, உங்களுக்கு சரியாக காட்டுறேன். 25 ml ப்ராடக்ட் இது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாட் ஃபார் சேல்னு போட்டிருக்காங்க. எனக்கு இது சாம்பிளாக கிடைச்சது. 25 ml சன்ஸ்க்ரீன். இது ஆக்சுவலி நல்ல ப்ராடக்ட்ஸ். இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல பிராண்ட். இது ஒரு சன்ஸ்க்ரீன், அதே பிராண்ட்லேருந்து SPF 30+ இது. அண்டு இது பார்த்திங்கன்னா சூட்டபிள் ஃபார் ஆல் ஏஜஸ். இது ரெண்டுமே 2 இயர்ஸ்க்கு மேலே இருந்தே யூஸ் பண்ணலான் இருக்காங்க. அதாவது 2 இயர்ஸ்லேருந்து குழந்தைங்களுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கு. 5 கிராம் பேக் இது. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா இது எவ்வளோ ரேட்னு போட்டிருக்காங்க. இந்த ஒரு ஷேஷே வந்து 5 கிராம் ஷேஷே வந்து நமக்கு 25 rupees அமௌண்ட் போட்டிருக்காங்க. பட் இது ஒர்த்தாக தான் இருக்கும் அந்த ரேட்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் சன்ஸ்க்ரீன் தான், அதே பிராண்ட் தான். சாரி, அசாஃப்ரான் ஆர்கானிக்ஸ்லேருந்து. இது வந்து SPF 50+ க்ரீமு. இதுவும் அதே மாதிரி சூட்டபிள் ஃபார் ஆல் ஏஜஸ், 2 இயர்ஸ் ப்ளஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைட் வெயிட் அண்ட் நான் க்ரீஸி. இதுவும் 5 கிராம் பேக் ஒன்று. இதோட MRP பார்த்திங்கன்னா 30 rupees போட்டிருக்காங்க. ஏன்னா இது SPF 50+, அதனால. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்சிடைனோட சீரம், ஒயிட்னிங் சீரம். இது வந்து வெறும் எத்தனை mlனா, இது வந்து 1 ml பேக் தான். பட் நான் இது எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, இதோட ரேட் வந்து 30 ml ஃபுல் சைஸ் ப்ராடக்டோட இது பார்த்திங்கன்னா 30 ml தான் இருந்தது. அந்த 30 mlக்கு 3000 4000 அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இது வாங்க போகிறது இல்லை. அதனால் சரி, ஓகே 1 ml பேக் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சீரம் எப்படி இருக்குன்னுன்றக்காக இதை நான் சூஸ் பண்ணேன். அடுத்து பார்த்திங்கன்னா டவ் பேபி பார். இது என்ன கிடைக்காத பொருளா, இது எது வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இது வெளியே கிடைக்கும். ஆனால் நான் ரேட் ஓகே, மற்ற ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு இது நான் யூஸ் பண்ணுவேன், மற்றதெல்லாம் எனக்கு யூஸ் ஆகாது, தேவையில்லாமல் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை எடுத்தேன். இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் பேக்கு. இதோட ரேட் வந்து நம்ம 30 rupees இதில் போட்டிருக்காங்க. நம்ம வெளியில் வாங்கினாலும் 30 rupees கொடுத்து தான் வாங்க போகிறோம். ஓகே, எனக்கு இதில் ஃப்ரீ ட்ரையல்ஸில் வந்ததுனால நான் வாங்கிட்டேன். அண்ட் நானும் டவ் யூஸ் பண்ணிகிட்ருக்கறனால வாங்கிட்டேன். அண்ட் அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சோப் தான். பட் எனக்கு இந்த சோப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா இது சோல்ஃப்ளவர்னால பிராண்டில் இருந்து வாங்கினது கொடுத்துருக்காங்க. இதோட சாம்பிள் இருந்தது, ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. சாண்டில் வுட் பவுடர், அப்புறம் விட்டமின் இ கேப்சூல்ஸ், வால்நட், அஸ்வகந்தா, கோகோனட், கேஸ்டர், ஆலிவ் அண்ட் ஆல்மண்ட் ஆயில் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்காங்க. பிரைட்டனிங் எக்ஸ்போலியேட் போட்டிருக்கு. இதோட சோப் வந்து 25 கிராம் சாம்பிளில் வந்தது. அண்ட் இதை பற்றி கொஞ்சம் போட்டிருக்காங்க. SLS ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. SLS வந்துட்டு கெமிக்கல் தான். ஆக்சுவலி சோப்பில் வந்து நுரை வர்றதுக்காக அதை ஆட் பண்ணுவாங்க, ஸ்லெஸ்னு கூட சொல்லுவாங்க அதை. அது இதில் இல்லை, ஃபுல்லாக ஹெர்பல் சோப் தான். இது எனக்கு ஸ்மெல்லே நல்லா தெரிஞ்சிச்சு, பார்க்குறக்கும் போதே தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது இதோட ஸ்மெல்லு. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் 100% வேகன் ஹேண்ட்மேட் சோப். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணி பார்க்குறேன் நான். உங்களுக்கு இதோட ரிவ்யூஸ் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் எந்த ஒரு அனிமலையும் இவங்க ஹார்ம் பண்ணலை. எந்த ஒரு மில்க்கோ இல்லை ஹனி எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. பட் ஹோம்மேட் ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுது. வெறும் சாண்டில்வுட் பவுடர்,
சாண்டில்வுட் பவுடர்னால செஞ்ச சோப் இது. அண்ட் நான் அதை ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த 3 ப்ராடக்ட் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு என் கார்ட்டில் எடுத்து வச்சுருந்தேன் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு. அந்த 3 சாம்பிள்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வெறும் 3 ஃப்ரீ சாம்பிள்ஸ் மட்டும் கொடுப்பாங்கன்னு. அதுக்கப்புறமா தான் நான் இந்த 3 சாம்பிள்ஸ் நான் எடுத்து வச்சேன் என் கார்ட்டில். அது எப்படி என்னால் எடுக்க முடிஞ்சிச்சுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நான் ஃப்ரீ சாம்பிள்ஸ் வாங்குறது, இந்த ஆப்பில் எப்படி எக்ஸ்ட்ரா சாம்பிள்ஸ் வாங்குறது, எக்ஸ்ட்ரா ட்ரையல்ஸ் எப்படி வாங்குறதுங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒர்த் பையிங் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல பிராண்ட்லேருந்து கிடைக்கிறதுனால நீங்கள் எல்லாருமே இதை கண்டிப்பாக வாங்கலாம். தேங்க்யூ கைஸ். பை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.